ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சிப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எஸ்டபிள்யூபி இன்வெஸ்ட்மெண்ட்னு ரெண்டு மெத்தட் இருக்குது. இது யார் யாருக்கெல்லாம் சிப் இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் ஆகும், எஸ்டபிள்யூபி இன்வெஸ்ட்மெண்ட் யார் யாருக்கு யூஸ் ஆகும், இல்லை ரிஸ்க் என்ன, இது எல்லாமே பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள்ஸோட இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ இதுக்கு எப்படி டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும் எல்லாமே இதில் பார்ப்போம். ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சிப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். யாருக்கு எவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்கோ அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் சிப் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா இப்போ உங்களால் வந்து 100 ரூபா தான் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண முடியும்னாலும் உங்களால் அதுக்கான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும். மந்த்லி இல்லை குவார்ட்டர்லி, சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வீக்லி அண்ட் டெய்லியும் கூட அலோவ் பண்ணுறாங்க. இதை வந்து பீரியாடிக்கலாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இன்னைக்கு 10 குவான்டிட்டி கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் மந்த் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதே 100 ரூபாய்க்கு வந்து 12 குவான்டிட்டி இல்லை 8 குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஓவர் த பீரியட் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு ஒரு பல்கான குவான்டிட்டி கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு சிப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ இந்த மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு வந்து மார்க்கெட் நல்லா க்ரோ ஆகும் போது அவங்களோட அமௌண்ட்டும் வந்து எண்ட் ஆஃப் த பிளான்ல வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க 5,000 இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்களால 10 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இயர்லி வந்து 10% ஆவரேஜ் க்ரோத் ரேட்டா பார்த்தோம்னா 10% அப்படின்னு வச்சுக்குப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சிப் அமௌண்ட் வந்து நீங்க 5,000 இன்வெஸ்ட் பண்றீங்க, அதோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து இயர்லி வந்து 10% வச்சுக்குவோம். ஸோ நீங்கள் வந்து 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணும்போது எண்ட் ஆஃப் த 10 இயர்ஸ்ல வந்து உங்க கையில் வந்து 10,32,000 ரூபாய் இருக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணது 6 லட்சம் ரூபாயா இருக்கும். அதோட ரிட்டர்ன் பார்க்குறப்போ 4,32,000 உங்க கைக்கு கிடைக்கும் ப்ராஃபிட்டா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் இன்கம் எனக்கு மந்த்லி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ரிட்டையர்டு பர்சன் இல்லை எங்கிட்ட பல்க் அமௌண்ட் இருக்குது, எனக்கு அது மூலயமா வந்து எனக்கு ரெகுலர் இன்கம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கெயின் டேக்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வருஷம் ஹோல்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இதுக்கு வந்து டேக்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் வந்து இதுலேயும் மந்த்லி இல்லை குவார்ட்டர்லியில் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரியும் நீங்கள் இதில் சூஸ் பண்ணலாம். நீங்கள் வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட் வந்து மார்க்கெட் இப்போ க்ரோ ஆகலைன்னா உங்களோட பிரின்சிபல்ஸ்ல இருந்தும் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். இப்போ 20 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி மாதம் 20,000 ரூபா வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா 10 வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து 24 லட்ச ரூபா வித்ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்து 11,90,000 ரூபா கிட்ட உங்களுக்கு அமௌண்ட் வரும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் எல்லாமே 10% க்ரோத் ரேட்ல வந்து இயர்லி வந்து உங்களுக்கு க்ரோ ஆகி காம்பவுண்டிங் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி அமௌண்ட் வந்து கிடைக்குது. ஸோ இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போம். யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சிப் வந்து இப்போ புதுசாக கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு 5 to 10 இயர்ஸ்ல எனக்கு ஒரு பிளான் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் சிப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்டபிள்யூபி வந்து ரிட்டையர்ட் பர்சன்ஸ், அப்புறம் வந்து பல்கா ஒரு அமௌண்ட் வச்சிருக்கவங்க, அது மூலயமா அவங்க மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து எஸ்டபிள்யூபி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிப் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணும்போது மட்டும்தான் டேக்ஸ், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து எந்த டேக்ஸும் கிடையாது. எஸ்டபிள்யூபியில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் நீங்கள் ஹோல்டிங் பீரியடை பொறுத்தும் வித்ட்ராவல் அமௌண்ட்டுக்கு பொறுத்தும் உங்களுக்கு டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். சிப்புக்கும் எஸ்டபிள்யூக்கும் டேக்ஸ் எப்படி அப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஷார்ட் டேர்ம் கெயின் டேக்ஸாக வந்து லெஸ் தென் 1 இயர் ஹோல்ட் பண்ணீங்கன்னா 15% வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் டேர்ம் கெயின் டேக்ஸாக வந்து நீங்கள் 1 இயர்க்கு மேலே ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் வருது பட்சத்தில் நீங்கள் 10% டேக்ஸ் கட்டணும். நீங்கள் எஸ்டபிள்யூபியில் வித்ட்ரா பண்ணும்போது வித்ட்ராவல் அமௌண்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் டிவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கெயினுக்கு மட்டும்தான் டேக்ஸ் கட்டுவீங்க, பிரின்சிபலுக்கு வந்து டேக்ஸ் கட்ட மாட்டீங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் ஹோல்டிங் பீரியடை பொறுத்தும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணுறீங்க பொறுத்தும் டேக்ஸ் வந்து அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் வந்து சிப்பில் வந்து என்ன ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வாலடைலில் வந்து இப்போ 100 ரூபாய் 20 குவான்டிட்டி கிடைச்சிருக்குன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் நல்லா ஏறிச்சுன்னா 100 ரூபாய்க்கு 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி அப்படின்னு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா தான் காம்பவுண்டிங் மூலம் வெல்த் ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்கள் ஷார்ட் டேர்மில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வெல்த் ஜென்ரேட் பண்ண முடியாது. எஸ்டபிள்யூபியும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணுச்சுன்னா மட்டும்தான் எஸ்டபிள்யூபிலையும் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இல்லைன்னா உங்களோட கேபிட்டல் வந்து குறையிருக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சிப்பி யாருக்கு யூஸாக இருக்குன்னா, ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி இப்போ புதுசாக வந்து யாரெல்லாம் எனக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க லாங் டேர்ம், அதாவது 5 to 10 இயர்ஸில் வந்து குழந்தைங்களோட எஜுகேஷன், மேரேஜ் அந்த மாதிரி பிளான் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்டபிள்யூ பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டான பர்சன்ஸ்க்கு வந்து மந்த்லி எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை பல்காக அமௌண்ட் வச்சுட்டு அந்த அமௌண்ட் மூலயமா நான் மந்த்லி எனக்கு இது மூலயமா இன்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து எஸ்டபிள்யூபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
எனக்கு தெரிஞ்சதை வச்சு சிப்புக்கும் எஸ்டபிள்யூபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஸோ இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது தப்பு இருந்ததுனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வரும் வீடியோவில் இதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் யூஸ்ஃபுல்லான வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.